ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடுபட்ட பெண்களுக்கு மீண்டும் 5000 ரூபாய் இந்த மகளிர் உரிமை தொகை குறித்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மகளிர் உரிமை தொகை மீண்டும் யாருக்கெல்லாம் எப்போது கிடைக்க போகுது, மீண்டும் 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டாங்க, அதே மாதிரி விடுபட்ட பெண்கள் இந்த மகளிர் உரிமை தொகையில் விடுபட்ட பெண்களுக்கு மீண்டும் 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அதற்கு நம்ம எப்படி அதை வாங்குவது, அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, மற்றும் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் எப்பொழுது மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை அப்படின்னாலே கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகையாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1000 ரூபாயிலேருந்து 2000, 2500 இந்த மாதிரி உயர்த்தி கொண்டே போகிறாங்க. யார் யாருக்கு எவ்வளவு கிடைக்க போகுது, முக்கியமாக இந்த விடுபட்ட பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் 5000 ரூபாய் அப்படின்றது அரசாங்கம், தமிழக அரசாங்கம் வழங்கினாங்க. இதில் நிறைய பேருக்கு அந்த 5000 ரூபாய் அப்படின்றது கிடைக்காமலே போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க உங்களுடைய ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்திருப்பாங்க. ஆனால் விண்ணப்பித்து அவங்களுக்கு கிடைக்காமல் போகவே இந்த 5000 ரூபாயும் கிடைக்காம போயிருக்கும். மேல்முறையீடு செஞ்சுருப்பாங்க. அதாவது அவங்களுடைய தாலுகா ஆஃபீஸ்லேயோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்லேயோ மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லோருக்குமே கூடிய சீக்கிரம் இந்த 5000 ரூபாய் அப்படின்றது திரும்ப கிடைக்க போகுது அப்படின்றது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தகுதி உடையவர்கள் யாருமே விடுபட்டிருக்க கூடாது. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த விதத்துலையுமே விடுபற்றக்கூடாது அப்படின்றத அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதங்களுக்கும் சேர்த்தே 5000 ரூபாய் அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அந்த 5000 ரூபாய் யாருக்காவது விடுபட்டு இருந்ததா கண்டிப்பாக நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். எப்படி மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அரசு சேவை மையங்களுக்கு சென்று உங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் உங்களை புதுப்பிச்சுக்கலாம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் உங்களுடைய வங்கி பாஸ்புக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து நீங்கள் புதுப்பிக்கலாம். ஸோ அதை நீங்கள் பண்ணியுமே உங்களுக்கு வரலை, அதாவது இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டேங்க, இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ் இந்த இரண்டையுமே வாங்கி திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஆனால் அப்படியும் எனக்கு அப்ரூவல் ஆகலை, ரிஜெக்ட் ஆகிட்டே வருது அப்படின்னா உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு உங்களுடைய தாலுகா அலுவலர்கிட்ட நீங்கள் டைரெக்டாக லெட்டர் மூலமாக நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். அதாவது மனு எழுதி கொடுக்கலாம். வருவாய் கோட்டாட்சியரிடம் நீங்கள் மனு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக அரசாங்கத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணிவிட்டு டைரெக்டாக அவங்களே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை தமிழக அரசு கொடுத்துருக்கு. மீண்டும் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேயே அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வருவாய் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு விடுபட்டு இருக்கக்கூடிய இந்த பணங்கள் வந்து சேரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 2000, 2500 இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகையும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.